திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலை ஒளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ஒரு சில மாதங்கள் ஆயிடுச்சு. இந்த சேனலை நம்பி ஒரு 2000 பேர் இருந்திருக்குறீங்க. ரொம்ப நன்றி. யாரும் வெளியே போகாமல் 2000 பேர் இருக்கிறீங்க இன்னமும். ரொம்ப நன்றி. ஒரு சில பணியின் காரணமாக கொஞ்சம் வெளியே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அந்த பணியை சிறப்பாக செஞ்சு முடித்தோம். இப்போ மறுபடியும் தொடருவோம் சித்தனும் சிவனும் சேனலில். அதாவது என்னடா எப்போவுமே இல்லாமல் இன்றைக்கி முகத்தை காட்டி பேசுகிறானே அப்படின்னு நினைக்கலாம். இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோ அத்தனையுமே ஆடியோ மூலிமா நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ தான் முத வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறேன். என்னன்னாக்கா நாளை கழித்து நாளை மறுநாள் சிவராத்திரி. அந்த சிவராத்திரியை எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுவோம். சிவராத்திரி கதையை நான் சொல்லணும், புதுசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் தெரிஞ்சது தான். அந்த சிவராத்திரியை நம்ம எப்படி சிறப்பாக வழிபடணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். அது சில விருப்பம் உள்ளவங்க எடுத்துக்கோங்க, விருப்பம் இல்லாதவங்க கடந்து செல்லுங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது நாளை கழிச்சு இன்றைக்கி 24, நாளைக்கு 25, 26ஆம் தேதி சிவராத்திரி. அன்றைக்கி எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எல்லா சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வழக்கம் போல் சிவனை தரிச்சிட்டு நம்ம விரதம் இருந்துட்டு அந்த விரதத்துக்கு பலன் இரவு முழுக்க சிவனை வழிபட்டு கண் விழித்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவராத்திரியை முழுசாக கொண்டாடலாம். அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சிவன் கோயிலில் சிறப்பாக இருக்கும். அந்தந்த சிவன் கோயிலில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இரவு முழுக்க தங்கி பாராயணம் பண்ணி பஜனை பண்ணி எப்படி அன்றைக்கி ஃபுல்லாக பூஜை செஞ்சு நல்லபடியாக அந்த சிவராத்திரியை நல்லபடியாக கொண்டாடுவாங்க. இது இப்படி தான் கொண்டாடணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க வேறு கோயிலுக்கு போயிட்டு அந்த சிவனை ரொம்ப மனம் உருகி அவரை நினச்சி நம்ம சிவராத்திரியை கொண்டாடுறது உத்தமம். சிலவங்க கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாக்கா வீட்டில் உட்காருங்க. வீட்டில் உட்காந்து சிவன் ஃபோட்டோ இருந்தாக்கா சிவன் ஃபோட்டோ வச்சு வணங்குங்க. இல்லைன்னா வீட்டில் எப்படி கம்பல்சரி எல்லார் வீட்லேயுமே சிவன் லிங்கமும் நந்தீஸ்வரர் இருந்தே இருப்பாங்க. அழகாக வீட்டில் வச்சு பூஜை செஞ்சு வில்வத்தில் பூஜை செஞ்சு கொண்டாடுங்க. ஒரு சிலவங்க என்னன்னாக்கா இந்த பெரிய பெரிய கார்பரேட்டர் சாமியார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே போவாங்க. ஏன்னா அவங்க பேர் சொல்கிறதுலாம் நமக்கு யார், அது அவங்கவுங்க இஷ்டம். ஏன்னா இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு சில கவர்ச்சிகரமான ஒரு பாடலை வெளியிட்டுக்கிட்டு இப்படி பாடலாம், இப்படி ஆடலாம், இப்படி ஓடலாங்கிறத சிவராத்திரியை முழுக்க அன்றைக்கி கொண்டாடலாங்கிற அப்படி ஒரு டைப் இருக்குது. உண்மையிலே சிவராத்திரியை கொண்டாடணும் அப்படின்னாக்கா அது எதுக்காகனா ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், நமக்கு தூக்கம் வந்துடக்கூடாது, எப்போவுமே சிவனை நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பாடலை பாடிக்கிட்டு ஏதாவது பாட்டை பாடுறவங்கள கேட்டுக்கிட்டு ஒரு பெரிய டான்ஸ் ஆடிக்கிட்டு கூத்தடிச்சிக்கிட்டு இப்படி இருக்கிறது அது ஒரு விதம். தூக்கம் வராமல் சிவராத்திரியை கொண்டாடுறது. உண்மையில் சிவராத்திரியை கொண்டாடுனாக்கா சிவன் கோவிலில் இருந்து கொண்டாடுங்க. சிவன் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்து சிவனை கொண்டாடுங்க, வழிபடுங்க. அதாவது சிவன் வேறு சித்தன் வேறு கிடையாது.
இந்த சித்தர்கள்லாம் எப்படி வணங்குறீங்களோ, சிவனுக்கு போய் சேரும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு குருமார்கள் இப்படி இருக்காங்க. அகத்தியரை வழிபடுறேன், காலாங்கினாரை வழிபடுறேன், காகபூசணரை வழிபடுறேன்னுவாங்க. சிறப்பு. அவங்கள வழிபடுறதும், சிவனை வழிபடுறதும் ஒண்ணுதான். அதேபோல எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் வழிபடுறதும், சிவபெருமான் வழிபடுறதும் ஒண்ணுதான். ஏன்னா, ஒரு சிலவங்க பிரிச்சு பார்ப்பாங்க. "இன்னைக்கு சிவராத்திரி ஆச்சே, நீ சிவன மட்டும் தான் வணங்கணும். முருகர வந்து கொஞ்சம் இப்படி அவர இப்படி வச்சுட்டு, நம்ப சிவன மட்டும் வணங்கலாம்." அப்புறம் ஒரு சிலவங்க இருப்பாங்க, சரி சித்தர்கள்லாம் அப்புறம் வணங்கிக்கலாம். முதல்ல சிவன வணங்கலான்ட்டு. எதையும் பிரிக்காதீங்க. சித்தர்களையும் பிரிக்காதீங்க, சிவனையும் பிரிக்காதீங்க. எல்லாம் ஒண்ணுதான். அதாவது வீட்ல இருக்கிறவங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு சிவலிங்கமும், நந்தீஸ்வரரும் வச்சுட்டு, ஒரு வில்வத்த போட்டுட்டு, விபூதிய போட்டு, போட்டு, விபூதிய போட்டு, போட்டு அதில சிவமந்திரத்த சொல்லுங்க. சிவமந்திரம் உங்களுக்கு தெரியாதுன்னு இல்ல, எல்லாருக்கும் தெரியும். பஞ்சாட்சர மந்திரம் எல்லாருக்கும் தெரியும். சிவமந்திரத்த சொல்லுங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு மந்திரத்த சொல்லி தரேன். சொல்லுங்க. சிவாய நம ஓம் சிவாய சிவ ஓம் சிவாய வசி ஓம் சிவ 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 ஓம். அவ்வளோதான். எப்படி? சிவாய நம ஓம் சிவாய சிவ ஓம் சிவாய வசி ஓம் சிவ 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 ஓம். இத மட்டும் சொல்லுங்க. சப்போஸ் நீங்க வீட்ல உட்காந்து நீங்க பூஜை பண்றதுக்கு ரெடி அப்படின்னாக்கா, அ ஒரு பிடிஎஃப் ஃபைல் என்ட்ட இருக்கு. நான் இதில போட மாட்டேன். நெறையா பேருக்கு நான் குடுக்க மாட்டேன். விருப்பம் உள்ளவங்க கேளுங்க. அந்த பிடிஎஃப் ஃபைல ஒரு ஃபைல் மாரி பண்ணிக்கங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். தமிழ் தான். அழகா அதில இருக்கிறத ஃபுல்லாவே நீங்க வாசிங்க. முனோன்மணி காப்பு இருக்கும். பரசிவ வணக்கம் இருக்கும். திருவருட்பாவுடைய ஐயா வள்ளல் பெருமான் எழுதிய திருவருட்பாவும் இருக்கும். சிவபுராணமும் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க ராத்திரி ஃபுல்லா உட்காந்து படிக்கலாம். அப்புறமா சித்தர்களுடைய பெயர்கள்லாம் இருக்கும். அதாவது ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சித்தர்கள்லாம் ஃபர்ஸ்ட்ல வருவாங்க. அடுத்தது ரிஷிகள்லாம் வருவாங்க. முனிவர்கள்லாம் வருவாங்க. 18 சித்தர்கள் அப்படிங்கிற கரண்ட்ல யார் யார் இருக்காங்கன்றதுல வருவோம். அதில வரும். கிட்டத்தட்ட ஒரு 400, 450 சித்தர்கள்ட்ட அதில நான் போட்டிருப்பேன். அந்த சித்தர்கள் பேர் ஃபுல்லா படிங்க. அந்த ஃபுல்லா நீங்க படிச்சிட்டீங்கன்னா, அந்த ஃபைல் ஃபுல்லா எடுத்து நீங்க படிச்சீங்கன்னாக்கா, அன்னைக்கு ஃபுல்லாவே ரொம்ப 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 விசேஷமான நாளா மாறும். முடிஞ்ச அளவுக்கு படிச்சு முடிச்சுட்டு தியானத்துல இருங்க. தியானத்துல இருந்து மறுபடியும் படிங்க. மறுபடியும் சிவ மந்திரத்த சொல்லுங்க. சிவமந்திரம் சொல்லிட்டு மறுபடியும் ஏன்னா, நீங்க இதுவே சிவராத்திரி நீங்க ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா, சிவராத்திரிக்கு மட்டும் இல்ல, அமாவாசைக்கும் ட்ரை பண்ணலாம். பௌர்ணமிக்கும் நீங்க முயற்சி செய்யலாம். பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு நீங்க முயற்சி செஞ்சு குடுக்குற அந்த பிடிஎஃப் ஃபைல இது பண்ணீங்க. ஏன்னா, இது யாருக்கும் குடுக்க மாட்டேன். அதனால வந்து மொத சிவராத்திரிங்கிறதுனால நான் குடுக்குறேன். பர்சனலா என்னுடைய நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்க ஹாய்ன்னு சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா, நான் இதில கூட போடலாம். அது ஒரு சிலவங்க தள்ளிட்டு போயிடுவாங்க. "எனக்கு தேவையில்லப்பா, இதெல்லாம் பார்க்காத" அப்படின்டுவாங்க. யாருக்கு விருப்பம் இருக்கோ, அவங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஹாய்ன்னு சென்ட் பண்ணுங்க. நான் அந்த பிடிஎஃப் ஃபைல் அனுப்புறேன். அத ராத்திரி முழுக்க வச்சு படிங்க. அழகா நல்லாருக்கும். அழகா இருக்கும். அந்த சித்தர் பேர் சொல்லும்போதே, ரொம்ப ஒரு வேற லெவல்ல இருப்பீங்க. ஆமா. நல்லபடியா கொண்டாடுங்க. நல்லா சிறப்பா சிவராத்திரிய கொண்டாடுங்க. போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது சிவராத்திரியே கிடையாது. அழகா கோயிலுக்கு போங்க. சிவன வழிபடுங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்ல இருந்து வழிபடுங்க. குடுக்குற அந்த பிடிஎஃப் ஃபைல புக்கா வச்சு பண்ணுங்க. முக்கியமா எத்தன டைம் சொல்றோம் அப்படிங்கிறது கிடையாது. எத்தன தடவ முடியுதோ அந்த சிவ மந்திரத்த சொல்லிக்கிட்டே இருங்க. சிவாய நம ஓம் சிவாய சிவ ஓம் சிவாய வசி ஓம் சிவ 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 ஓம். இவ்வளோதான். இத நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா, கணக்கு பண்ண தேவையில்ல. நம்ம 100 தடவ சொன்னோமா, இல்ல 50 தடவ சொன்னோமா, இல்ல 107 தடவ அதாவது இந்த மனம் ஒருங்கிணைக்கணும்னாக்கா, அதுக்கு மந்திரம் தேவை. கண்டிப்பா. ஏன்னா மனம் வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். மனம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் தேவை. அந்த மந்திரம்
சொல்ல சொல்ல நம்ம மனம் குறுகும். குறுகும்போது அது ஒரு நிலைப்படும். அதில நம்ம எண்ணிக்கை வச்சோம் வச்சுக்கங்களேன், அ சிவாய நமோம், சிவாய சிவம், சிவாய வசியம், சிவாய நமோம், சிவாய சிவம், சிவாய வசியம் சிவம். எத்தன தடவ சொன்னோம்? 2 தடவ பார்த்தா அச்சச்சோ! இல்லையே 100 தடவ வரலையே, 110 தடவ வந்துருச்சு. இல்ல மறுபடியும் சொல்லுவோம். அந்த எண்ணிக்கையே வேண்டாம். எத்தன தடவ சொல்றீங்களோ, அத்தன தடவும் சித்தர்களும், சிவபெருமானும் ரொம்ப குஷியா இருப்பாங்க அன்னைக்கு. இதுதான் உண்ம. ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா மொத இந்த சிறியன் முகத்த காமிச்சு உங்கள்ட்ட பேசியிருக்கிறேன். அ இந்த சிறியனுக்கு இந்த சித்தம் சிவம் சேனல முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் போடுங்க. ஏதாவது தவறும் இருக்கலாம். எல்லாமே தெரிஞ்ச மனுஷன் கிடையாது இல்லைங்களா? ஏன்னா சில தவறுகள் இருக்கலாம். அந்த தவற சுட்டிக்காட்டுங்க. திருத்திக்கலாம். திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவம் விளங்க, தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே, உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க அருளுதவு பெரும் தாயாம் மறுவிலங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒரு பால் விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவகொழுந்தே. திருச்சிற்றம்பலம் சிவகடாட்சியம் பரிபூரணம்.